ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோனா ரொம்ப நாளாக எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்கிற ஒரு வீடியோ. ஆனால் நமக்கு டைம் இல்லை, எல்லா திங்ஸுமே நமக்கு வந்து கிடைக்கல. அதனால தான் வந்து கொஞ்ச நாளாக தள்ளி போயிட்டு இருந்தேன் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. அப்போ இன்னைக்கு இது பண்ணலாம்னு நினச்சேன். எல்லாமே நான் ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால இந்த வீடியோ பண்ணலாம்னு நினச்சேன். வேற ஒன்றும் இல்லை, ஹேர் கேர் எப்படி ஹேர் கேர் பண்ணுற அப்படி கேட்டு நிறைய பேர் என்ன ஹேருக்கு யூஸ் பண்ணுறேன், என்ன பேக் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை என்ன ஆயில் யூஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் கேட்டிருக்கேன். என்னோட ஹேர் வந்து ஸ்மூத்தனிங் பண்ணி தான் இந்த மாதிரி இருக்கு. நான் ஒரு 3-4 தடவை ஸ்மூத்தனிங் பண்ணியிருக்கேன். முன்னாடி நீங்களே பார்த்தா தெரியும், சீரியலில் நிறைய லெங்தா ஹேர் இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக போச்சு, எல்லாமே கட் பண்ணிட்டேன். டிசம்பருக்கு போய் அப்போ எல்லாமே போச்சு. இப்போ வந்து திருப்பியும் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கேர் பண்ணாமல் இருந்து திருப்பியும் வந்து கேர் பண்ணலாம்னு நினச்சி, அப்போ சரி அப்போ உங்கள்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணிடலாம்னு நினச்சேன். என்னெல்லாம் போடணும், என்னெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருக்குமே இது சூட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. அப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அப்போ நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னா, இதுதான் செம்பருத்தி இலை வச்சிருக்கேன். அதே மாதிரி கட்டார் வாழை. இது கட்டார் வாழை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அலோவேரா. இதிலிருந்து ஜெல் எடுக்கணும். இது இந்த சைடு எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து இதோட ஜெல்லு மட்டும் எடுத்து இது இப்படியே போட்டுடலாம். வாஷ் பண்ணி அதை அப்படியே வந்து மிக்சியில் போட்டுக்கோங்க. இதில் வந்து இந்த ஆனியன் இருக்குல்ல, ஸ்மால் ஆனியன், அது வந்து ஒரு 3-4-5 போட்டாங்கன்னா, நான் இப்போ இவ்வளோ எடுத்திருக்கேன். இந்த ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். எப்படி ஒரு 10-30 லீஃப் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4 அலோவேராவோட லீஃப் எடுத்திருக்கு. இந்த 4 எடுத்திருக்கு. முள் இருக்கு, அதனால குத்துவாங்க. 4 எடுத்திருக்கேன். நீங்க ஒரு ஒனியன் வந்து ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. ஸ்மால் ஒனியன் இதெல்லாமே போட்டு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிடுங்க. இப்பவும் சொல்றேன், இதுக்குள்ளே இருக்கிற ஜெல்லு மட்டும்தான் எடுக்கணும். இது எல்லாமே ரிமூவ் பண்ணி உள்ளே இருக்கிற ஜெல்லு மட்டும் எடுக்கணும். எடுத்துட்டு நானும் இது இப்போ மிக்சியில போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு என்ன மாதிரி பண்ணணும்னு காட்டுறேன். ஓகே, அப்போ நம்ம இதில் வந்து கத்தார்வாழி, அப்புறம் வந்து அந்த செம்பருத்தி லீவ்ஸு, அப்புறம் வந்து ஒனியன் நான் இதில் ஆட் பண்ணல. ஸ்மால் ஒனியன் இதில் ஆட் பண்ணலை. ஏன்னா வந்து எனக்கு அதோட ஸ்மெல் பிடிக்கல. அப்போ உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் ஆட் பண்ணணும். கண்டிப்பாக ஆட் பண்ணால் தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம இது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கு. கல்லில் அரைச்சா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம மருதாணி எல்லாம் அரைக்கும்ல, அந்த மாதிரி அரைச்சா நல்லா இருக்கும். இன்னொரு பவுலில் இந்த மாதிரி ஒயிட் கலர் க்ளோத்து போட்டு நான் வச்சிருக்கு. இதுலேருந்து கொஞ்சம் ஜூஸ் அப்படி ஊற்றி நம்ம வந்து இதை அரிச்சு எடுக்கணும். அப்போ நான் எப்படி அரைக்கவும் தெரியல. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்னோட மம்மி தான் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ நான் தனியாக இப்போ தான் பண்ண போகிறாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம இதெல்லாமே பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இனிமேல் நம்ம இது வந்து நம்ம ஸ்கால்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஹேரோடு இங்கெல்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை, ஸ்கால்பில் தான் நல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி நமக்கு தலையில் இதோட பெனிஃபிட் என்னென்னா, நல்லா தலையில் ரொம்ப அந்த சூடாக இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் தலையெல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி தணுப்பாக இருக்கும், நல்லா இருக்கும் இந்த ஒரு இது. அது மட்டும் இல்லை, ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை பற்றி நிறையலாம் எனக்கு சொல்ல தெரியாது. முன்னாடி இருக்கிற நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களெல்லாம் இருக்குல்ல, அவங்களெல்லாம் சொல்லி கொடுத்து, என்னோட கிராண்ட்மா, மம்மியோட கிராண்ட்மா, அந்த மாதிரி எல்லாமே சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. அப்போ அதனால எனக்கும் இதோட பெனிஃபிட் என்னென்னு எனக்கு அவ்வளோலாம் தெரியாது. பட் ஆனால் ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்றதுக்கு நிறைய டைம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்து நான் இது வந்து இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் டவலில் தான் போட்டுவிட்டு அப்ளை பண்ணுறது நல்லது. ஸ்கால்ப்லேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொடுங்க, நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அரைக்கும்போது உங்களோட ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே சேர்த்து அரைச்சிக்கோங்க. நானும் இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, ஹஸ்பண்டுக்கும் எல்லாருக்குமே சேர்த்து தான் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு இதை அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட முன்னாடி கொஞ்சம் காட்டினேன். எதுக்குன்னா, இது எப்படி ஜஸ்ட் இது வந்து ஃபேக்கா எதுவுமே தெரியாது இல்லை உங்களுக்கு. ஸோ நானே வந்து எனக்கு போட்டு காமிச்சாங்கன்னா நீங்கள் நம்பல, எனக்கு தான் நான் நல்லா போட்டிருக்கேன். ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணணும். நான் அப்ளை பண்ணுற வீடியோவில் இது வந்து காட்ட மாட்டேன். ஏன்னா அப்ளை பண்ண பிறகு நீங்களே உங்களோட மூஞ்சி வந்து கண்ணாடியில் பாருங்கள், அது ஒரு மாதிரி இருக்கும். இது முன்னாடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து இது போட்ட வீடியோ உங்கள்கிட்ட காட்ட மாட்டேன். ஆனால் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இதோட எல்லாம் முக்கியம் என்னென்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஹேர் பார்க்க ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதே இன்னொரு வீடியோலாம் நம்ம வரும்ல, அப்போ நீங்கள் என்னோட ஹேர் பார்த்துக்குங்க. அப்படி டக்குன்னு ரிசல்ட் வருமானு தெரியல, பட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்போ இன்னொரு வீடியோட கூட இன்னொரு பார்க்கலாம். பாய்.